என் குழந்தையே, உன் மனசு இப்போ ரொம்ப சோர்ந்து இருக்குது எனக்கு தெரியும். நீ எத்தனை முறை என்னை பார்த்து கேட்டிருக்கிறாய் தெரியுமா? முருகா, என்னோட வாழ்க்கை ஏன் இப்படித்தான் இருக்கு? ஏன் எல்லாமே நெகட்டிவா நடக்குது? நான் ஏன் ஒவ்வொரு தடவையும் ஃபெயில் ஆகிறேன்? என் குழந்தையே, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நீ தோல்வி இல்ல, நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய். ஃபெயிலியர்னு நீ நினைக்கிற விஷயம் நான் உன்னை தள்ளி வைக்கிறதுக்காக இல்ல, நான் உன்னை பலமாக்குறதுக்காக. ஒரு வாளை கூர்மையாக்கணும்னா அது தீயில் போகணும், அடி வாங்கணும், அப்போதான் அது பிரகாசிக்கும். அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையும். பணம் கம்மி இருக்கு முருகா. நீ இப்போ பணத்தை பற்றிதான் அதிகமா கவலைப்படுற. என்னால சரியாக சம்பாதிக்க முடியலன்னு உன் மனசு உன்னை தினமும் குற்றம் சொல்றது. ஆனா கேள், பணம் என்பது முடிவு இல்லை, அது உன் முயற்சிக்கு வரும் ஒரு விளைவு. நீ இன்று கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் நாளைக்கு உன் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தப் போகுது. நான் உன்னை வெறும் சம்பாதிப்பவனா அல்ல, நிலைத்த வெற்றியாளனாக உருவாக்குறேன். எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது. இருட்டு நீண்டாதான் விடியல் பிரகாசமா தெரியும். நீ இப்போ பாக்குறது உன் வாழ்க்கையின் முழு கதை இல்ல, இது ஒரு சாப்டர் தான். நீ ஒரு பக்கத்துல நின்னு முழு புத்தகத்தையும் முடிவு பண்ணிடுற. நம்பிக்கை வச்சிரு, நான் எழுதுற கதைக்கு ஒரு அழகான கிளைமேக்ஸ் இருக்கு. எனக்கு தைரியம் இல்ல முருகா. தைரியம் அப்படின்னா பயம் இல்லாத நிலை இல்லை. பயம் இருந்தாலும் முன்னே நடப்பதுதான் தைரியம். நீ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இன்னும் நின்னு கொண்டிருக்கிறாய். அது தைரியம் இல்லனா என்ன? நீ தினமும் எழுந்து மீண்டும் முயற்சி பண்ற. அது உன் உள்ள தெய்வத்தின் சக்தி. மற்றவர்கள் எல்லாரும் செட்டில் ஆயிடுறாங்க. ஒவ்வொரு மதரும் ஒரே நேரத்தில் பூக்காது. நீ இன்னும் மொட்டு நிலையில் இருக்கலாம். அதனால் நீ அழகில்லன்னு அர்த்தமில்லை. உனக்கான நேரம் வரும். அந்த நேரம் வந்தா உன் வாழ்க்கை வேகமா மாறும். நான் யார் தெரியுமா? நான் வெறும் கோவிலில் நிற்கும் சிலை இல்லை. நான் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி. நீ விழுந்தாலும் உன்னை எழுப்புற குரல். நீ அழுதாலும் உன் கண்ணீரை பலமாக மாற்ற அன்பு. நான் முருகன். வெற்றி தர்றவன் மட்டுமல்ல, வீரத்தை உருவாக்குறவன். இப்போ நீ செய்ய வேண்டியது என்ன? 1. உன்னை குறை சொல்லாதே. தினமும் ஒரு சிறிய முயற்சி செய். நான் முடியாதுன்னு சொல்ற வார்த்தையை நீக்கிடு. உன் மனசுக்கு நல்ல விஷயங்களையே கொடு. நான் உன்னோடு இருக்கேன், ஆனா நீ உன்னோடு இருக்கணும். இறுதி வார்த்தை. என் குழந்தையே, இன்று உன் வாழ்க்கை குழப்பமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நீயே சொல்வாய், அந்த கஷ்டம் இல்லை என்றால் இன்று நான் இந்த அளவுக்கு பலமாக இருக்க மாட்டேன்னு. நம்பிக்கை விடாதே, உன் நேரம் வரும். நீ தோல்வி இல்லை, நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய்.